தோழர்களே, இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நாம் தொடர்ந்து 50% வரி விதித்ததாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்ததையும் இந்தியாவினுடைய சற்று ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்களையும் குறித்தும் தொடர்ந்து பேசுகிறோம். இந்த நிலைகளால் இந்திய அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம், இரண்டு நாடுகளுக்கும் இடையான அந்த செயல்பாடுகள் பெரும் அளவில் பாதித்திருப்பதையும் பரஸ்பரம் இரண்டு நாடுகளும் ஒருவருக்கொருவர் கண்டனங்களை பதிவு செய்ததின் தொடர்ச்சியாக இந்த வர்த்தக உறவில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது மட்டுமல்ல, அவர்களுக்குள் பெரும் பகையும் ஊன்றிருக்கிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் இந்த முடிவால் இந்தியா தற்போது சீனாவிடம் வர்த்தக உறவை வலுவாக்க தொடங்கி உள்ளது. அந்த செய்தியும் நாம் பார்க்கிறோம். அதே போல SCO ஷங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் வர்த்தக உறவை வலுப்படுத்த வேண்டும் என்று உறுப்பு நாடுகள் மத்தியில் பேசப்பட்டது. இந்தியாவினுடைய இந்த நடவடிக்கை அமெரிக்காவுக்கு ரொம்ப ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஓரிரு மாதங்களில் அமெரிக்காவிடம் இந்தியா கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டு பேச்சுவார்த்தை நடத்த முன்னோர் என்று அமெரிக்காவுடைய வர்த்தக செயலாளர் ஹோவர்ட் லூட்னிக் தெரிவித்த கருத்து ரொம்ப பரபரப்பாக இருக்கிறது. தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இந்தியா தனது சந்தையை திறக்க விரும்பவில்லை அமெரிக்காவுக்கு. அவர் வைக்கிற குற்றச்சாட்டு, ரஷ்யாவிலிருந்து வாங்குவதையும் நிறுத்த விரும்பவில்லை. அமெரிக்கா சொல்லுது ரஷ்யாவிலிருந்து ஆயிலை நிறுத்தணும். பிரிக்ஸ் குழுவிலிருந்து வெளியேறவும் விரும்பவில்லை. அவர்கள் ரஷ்யாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான ஒரு உறவாகி உள்ளார்கள். இந்தியா மீது வைக்கிற குற்றச்சாட்டை பாருங்க. நீங்கள் அப்படி இருக்க விரும்பினால் அப்படியே இருங்கள், ஆனால் டாலரை ஆதரிக்க, அமெரிக்காவை ஆதரிக்க, உங்களை மிகப்பெரிய வாடிக்கையாளரை, அதாவது அமெரிக்க நுகர்வோரை விரைவில் ஆதரிக்க விருப்பம் தெரிவிப்பீர்கள். மேலும் உங்கள் மீதான 50% வரியை தடை செய்ய வேண்டும் என கோருவீர்கள். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த செய்தி அப்படி வைங்க. இந்த செய்தியில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அமெரிக்கா என்ன சொல்லுது, நீங்கள் ரஷ்யாட்டையும் ஆயில நிறுத்த மாட்டீங்க, சீனாவுக்கு சென்று அங்கேயும் பண்ணுறீங்க. ஆக இதெல்லாம் சரியில்லை, மிரட்டுறாங்க. சீனாவோடு உறவு வைக்கக்கூடாதுங்குது, ரஷ்யாட்டேருந்து ஆயில் வாங்கக்கூடாது, இப்போ டாலருடைய தீர்மானம், இதெல்லாம் போட்டு நீ எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பீங்க அப்படின்னு அமெரிக்காவினுடைய அந்த வர்த்தக செயலாளருடைய கருத்து ரொம்ப பரபரப்பு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா மறுபடியும் சொல்லுது, இந்தியா எந்த பக்கம் இருக்க விரும்புகிறார்கள் என்பதை தீர்மானிக்க வேண்டுமா. இவன் யார் சொல்றதுக்கு இந்தியாவுக்கு? இந்தியா எந்த பக்கம் இருக்க விரும்புகிறார்கள் என்பதை இந்தியா தீர்மானிக்க வேண்டும். வேடிக்கை என்னவென்றால், அமெரிக்கா சொல்லுது, வேடிக்கை என்னவென்றால் சீனர்கள், சீனாக்காரங்க நமக்கு விற்பனை செய்கிறார்கள், இந்தியர்களும் நமக்கு விற்பனை செய்கிறார்கள். யாரு? அமெரிக்காவுக்கு விற்பனை செய்கிறார்களாம். அவர்களால் ஒருவருக்கொருவர் விற்பனை செய்து கொள்ள முடியாது. நாம் உலகின் மிகப்பெரிய நுகர்வோர். அமெரிக்கா சொல்லுது, சீனாவும் எங்களுக்கு பொருள் அனுப்புகிறாங்க, இந்தியாவும் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விற்பனை செய்ய முடியாது. இதனை அவங்க மனசில் வச்சுக்கிட்டு நமது $30 டிரில்லியன் பொருளாதாரம் தான் உலகின் நுகர்வோர் என்பதை உணர வேண்டும். அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, இங்கே பாரு, சீனா இந்தியாலாம் எங்களுக்கு சப்ளை பண்ணுறான், ஆனால் நாங்கள் தான் ஏன் உலகத்திலே டாப்பு, எங்களை நீங்கள் மதிக்காமல் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்குது அமெரிக்கா. ஆக எங்களிடம்தான் அனைவரும் வாடிக்கையாளரிடம்தான் திரும்பி வரணும். ஏனென்றால் இறுதியில் வாடிக்கையாளர் எப்போதும் சரியானவர் என்பது நமக்கு தெரியும் அப்படின்ட்டு அமெரிக்கா சொல்லிட்டு, ஆம், 1 மாதம் அல்லது 2 மாதங்களில் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்த விருப்பம் தெரிவிக்கும். அவர்கள் அமெரிக்காவிடம் மன்னிப்பு கேட்பார்கள். அமெரிக்கா சொல்லுது, டொனால்ட் ட்ரம்போடு ஒரு ஒப்பந்தம் செய்வதற்கும் அவர்கள் முயற்சிப்பார்கள். மேலும் வர்த்தக ஒப்பந்தம் செய்ய இந்தியா முயற்சிக்கும் போது மோடியை எவ்வாறு டீல் செய்ய வேண்டும் என்பதை ட்ரம்ப் முடிவு செய்வார் என்று அமெரிக்காவிலிருந்து நேற்று நள்ளிரவு செய்தி வெளியானது. அமெரிக்கா நேரப்படி நேற்று காலை. இதுக்கு இடையில நாம் இதை அப்படியே வச்சுக்கிட்டு அடுத்த செய்தி என்னன்னா, விளாடிமிர் புட்டின் இப்போ சீனாவில் வந்தார். இப்போது உள்ள ஒரு வேறுபாடு என்னன்னா, இந்த உக்ரைன் படையெடுப்புக்கு பிறகு முதல் முறையாக ரஷ்ய அதிபர் தனது முக்கியமான கூட்டாளிகளை சந்தித்தார். சீனாவுடைய இந்த மீட்டிங்கில். இது மேற்கத்திய நாடுகளின் தடைகளால் தனிமைப்படுத்தப்பட்ட சீன அதிபர் ஜி ஜின்பிங்கிற்கு பணிந்து போகும் நபராக இல்லாமல் உலகத்தில் முன்னணி பொருளாதார மற்றும் இராணுவ சக்தி சீனாவின் முக்கிய போட்டியாளருமான
அமெரிக்காவின் அதிபரோடு சமமாக பேசக்கூடிய ஒரு உலக தலைவரை அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. இதுதான் முக்கியம். இப்போ அமெரிக்காவுக்கு எதிராக இந்தியாவை அவர்கள் மிரட்டும் நேரத்திலும் இங்கே புட்டின், ஜி ஜின்பிங், மோடி மற்றும் வடகொரியா, நல்லா புரியுதா உங்களுக்கு? இவ்வளவு பேரும் வந்துட்டாங்க. ட்ரம்புடைய ரஷ்ய அதிபரை அமெரிக்கா மண்ணுக்கு இவர் போனார், நம்ம புட்டின். உக்ரைனில் நீ குண்டு வீசாதீங்க அப்படிலாம் அவர் சொன்னார். இந்த நிலையில் அலாஸ்கா மாநாட்டுக்கு சென்றுட்டு அவர் திரும்பி இருந்தார். அலாஸ்கா மீட்டிங் உங்களுக்கு தெரியும். அலாஸ்காவிலிருந்து அவர் வெற்றியோடு திரும்பிய புட்டினுக்கு சீன பயணம் 2வது வெற்றி. அலாஸ்காவுக்கு போயிட்டு இவர் நான் பேசி எல்லாம் முடிச்சிருவேன்னு சொல்லி ஒன்றும் நடக்கலை. அங்கேயும் போய் இவருக்கு அவர் அல்வா கொடுத்தாரு. இப்போ மறுபடி சீனாவுக்கு வந்து சீனாவிலும் புட்டினுக்கு சிறந்த வரவேற்பு இருந்தது. 1 டசனுக்கு மேற்பட்ட பிராந்திய தலைவர்கள் சீன தலைநகரில் ஜியான்திங்கில் 2 நாள் SCO உச்சி மாநாட்டில் எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த மாநாட்டின் மூலம் மேற்கத்திய எதிர்ப்பு, வார்த்தைகளுக்கு அந்நிய அல்லாதவரான மிக முக்கியமாக யூரோப்பியன் எதிர்க்கக்கூடிய வடகொரியா தலைவர் கிம் ஜாங் மற்றும் சீன மற்றும் அமெரிக்காவோடு மிக சிக்கலான உரையை கொண்டிருக்கக்கூடிய தற்போதைய இந்திய பிரதமர் மோடியும் சீனாவில் இருந்தார்கள். ரைட்டு தானே? இப்போ சீனாவில் அவர்கள் இருக்கிற போது ரஷ்யாவிற்கும் சீனாவுக்கும் இடையான எல்லையற்ற நட்பு வலுவடைவதை மேற்குலகத்திற்கு காட்டுறாங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, தங்களுக்கிடையான பிளவை ஏற்படுத்தும் அமெரிக்காவினுடைய முயற்சிகள் தோல்வியடையும் என்பதை நிரூபிப்பதற்காகவும் புத்தினுடைய அசாதாரணமான நீண்ட சீன பயணம் இதில் ஒரு திட்டம் என்றும் இப்பொழுது இந்த மீட்டிங்குக்கு அப்புறம் கருதப்படுது. ஏன்னு கேட்டால் நல்லா கவனிங்க, அமெரிக்காவுடைய ஆதிக்கத்தை ஒடுக்குவதற்காக, மேற்கத்திய நாடுகளினுடைய அந்த கொள்கைகளை அடக்குவதற்காக தற்போது இந்த விவகாரம் நடந்திருக்கிறது. இதில் யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். ஷி ஜின்பிங், புட்டின், அதே மாதிரி வடகொரிய அதிபர் மசூத் பெசஸ்கியான், இவங்க 4 பேருமே அமெரிக்காவுக்கு எதிர்ப்பு தான். அமெரிக்காவுக்கு எதிர்ப்பு மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய சொற்களை அவர்கள் கேட்க போவதில்லை. அதே மட்டும் இல்லாமல் இன்றைக்கு காட்சிப்படுத்தப்பட்ட அந்த விவகாரத்தின் வாயிலாக அமெரிக்காவை விட எங்களுக்கு எல்லா ஆயுதங்களும் இருக்கிறது, நாங்கள் இணைஞ்சா என்ன ஆகும் என்பதை தான் சொல்றாங்க. ஒன்று வடகொரியா, மற்றொன்று ஈரான், மற்றொன்று ரஷ்யா, மற்றொன்று பெரும் பொருளாதார வல்லமை கொண்ட சீனா தற்போது இவர்களோடு கைகோர்க்க போகிற அல்லது சமிச்சை காட்டுகிற இந்தியா வர்த்தக கூட்டாளி. இப்ப சீனாவை விட்டு நாங்கள் விலக மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அமெரிக்கா என்ன செய்ய முடியும்? எதுவுமே செய்ய முடியாது. இப்போ 1970 அன்னைக்கு இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நிக்சனின் கீழ் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் அன்றைக்கு சோவியத் செல்வாக்கிலிருந்து சீனாவை வெளியே இழுப்பதற்கு அந்த முயற்சி செய்ததை அன்றைக்கு ஆய்வாளர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அது 1970, இன்னைக்கு அப்போ இல்லை. ஆனால் இப்போது சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையான உறவுகள் நிலைமை வேறுபட்டது. அந்த பழைய உறவுகள் அல்ல. சீனா ஒரு பெரிய வர்த்தக ஹப்பு. அவர்களுடைய வர்த்தக அழுத்தத்தை அதிகரிப்பதன் மூலம் ட்ரம்ப் நிர்வாகம் ரஷ்ய சீன கூட்டணியை மேலும் வலுப்படுத்துகிறது. உங்களுக்கு என்ன புரியுதுன்னா, சீனாவுக்கு 140% வரி போட்டு ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா சீனா ஒரு மேனுஃபேக்சரிங் உற்பத்தி ஹப்பு. அமெரிக்கா நாடி போவான். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய F-35, F-22, F-52 GBU பாம், அதாவது நியூக்ளியர் ட்ரோன்கள், மிசைல் உற்பத்தி பொருட்கள், தளவாடங்கள், ரோடன் இனிஷியேட்டிவ் எல்லாவற்றிலும் சிறந்த முறையில் இருக்கிறார்கள். அவர்களை மிரட்டுவது சாத்தியமில்லை. மிரட்டி பார்த்தான், ஆனால் மிரட்டுவது சாத்தியமில்லை. இப்ப ரஷ்ய ஆற்றல் வளங்களை வாங்கும் முக்கிய நபராகவும் மேற்கத்திய நிறுவனங்கள் வெளியேறிய பிறகு ரஷ்யாவிற்கு கார்கள் மற்றும் பிற பொருட்களின் முக்கிய சப்ளையராக இப்ப சீனா மாறிவிட்டது. ஆனால் உக்ரைன் ஆக்கிரமிப்பு ரஷ்ய சீன நட்பின் கருத்தியல் பிணைப்புகளையும் வலுப்படுத்தி இருக்கிறது. இப்போ புரியுதா இந்த அளவுக்கு எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு? அடுத்த செய்தியில
இந்த இரண்டு நாடுகளும் மேற்கத்திய தாராளவாதத்தை எதிர்க்கிறார்கள். ஐரோப்பாவுக்கு எதிராக அமெரிக்காவின் ஆதிக்கத்திற்கு சவால் விடுகிறார்கள். இரு நாடுகளும் அணு ஆயுத சக்திகளாகவும் ஐக்கிய நாடு பாதுகாப்பு உறுப்பினர்களாகவும் இருக்கிறார்கள். இதெல்லாம் ஒத்துப்போகுது. பொருளாதார ரீதியாக அவை ஒன்றை ஒன்று பூர்த்தி செய்யக்கூடிய வல்லமை இருக்கிறது. ரஷ்யா ஒரு மூலப்பொருள் சக்தி, ரா மெட்டீரியல் சக்தி. சீனா ஒரு தொழில்துறை மற்றும் தொழில்நுட்ப சக்தி. இப்போ உங்களுக்கு புரியுதா? ரஷ்யாவிடத்தில் ஏராளமான மூலப்பொருள்கள் இருக்கிறது. சீனாவிடத்தில் அதை உற்பத்தி செய்வதற்கும் லேபர் இருக்கிறாங்க. இது உலகமே இனி அவங்க கையில் தானே. அவர்களின் தலைவர்களுக்கிடையே தனிப்பட்ட நல்ல உறவு இருக்கு. அதனால தான் ஜின்பிங்கும் பல விஷயங்களில், சீன அதிபர் புட்டினும் ஜின்பிங்கும் பல விஷயங்களில் ரொம்ப ஒத்து போகிறாங்க. அவங்களுடைய வயசு கூட ரெண்டு பேருக்கும் 72 வயசு தான். அதிகாரத்தில் அவர்கள் இருக்கிறாங்க. இந்த சர்வாதிகார அமைப்புகளை உருவாக்கியுள்ளனர் மற்றும் எதிர்ப்புகளை சகித்துக் கொள்பவர்களாகவும் தெரியவில்லை என மேற்கத்திய ஊடகங்கள் அவர்களை எதிர்க்கிறாங்க. உக்ரைன் படையெடுப்புக்கு பின்னர் சீனாவினுடைய ஜின்பிங் புத்தின் அவருடைய நட்பு, எல்லையற்ற தடையற்ற ஒத்துழைப்பு பற்றி அவங்களே கையெழுத்து போட்டாங்க. 20 வருஷத்துக்கு ஈரானும் கையெழுத்து போட்டாங்க. ஜின்பிங் புத்தினை ரொம்ப சாஃப்டா அழைக்கிறார், என்னுடைய நண்பர் என்று அழைக்கிறார். ஒரு அன்பான நண்பர். அவர் மற்ற எல்லா உலகத் தலைவர்களையும் விட புத்தினை 40 முறைக்கு மேல் சீனாவினுடைய ஜின்பிங்கின் சந்திக்கிறார். அவ்வளவு முக்கியத்துவமான நட்பாக மாறி இருக்கிறது. சீனாவும் புட்டினை ரொம்ப ரொம்ப நெருக்கமாக வைத்திருப்பதன் மூலம் ரொம்ப பயனடைகிறார்கள். அது மட்டுமல்லாங்க, மேற்கலகம் நோக்கி அவர்கள் திரும்புவதையும் இவர்கள் தடுக்கிறது. ஆனால் ரஷ்யா வலுவடைவதையும் சீனா விரும்பவில்லை என்று அமெரிக்காவிலிருந்து ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. புரூக்கிங்ஸ் நிறுவனத்தினுடைய இன்ஸ்டிடியூஷன் சீனா வெளியுலக கொள்கை மற்றும் அமெரிக்க சீன உறவுகள் நிபுணராக பாட்ரிஷா கிம் கூறுகிறார், சீனா வெளியா பெறுவதை ரஷ்யா விரும்பலன்னு அவர்களுக்குள்ள சிண்டு முடிக்கிற செய்தியும் வந்திருக்கிறது. சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையான இந்த உறவுகளை சீனாவின் செல்வாக்கிற்கு உட்பட்டிருக்கக்கூடிய அளவுக்கு பலவீனமான ஒரு ரஷ்யா என்பதுதான் சீனாவுக்கு சிறந்த முடிவாகவும் இருக்கும் என்றும் அமெரிக்காவிலிருந்து கிம் கூறுகிறார். இது ஒவ்வொருத்தருடைய கருத்து ஒரு விதமாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் சீனா அமெரிக்காவுடைய இந்த உறவுகளுடைய ஸ்திரத்தன்மையை பராமரிப்பதற்கு அவர்கள் முழுமையான வேலை செய்கிறார்கள். அதே சமயம் தெற்கு அரைக்கோளத்தில் அந்த பகுதியில் ரொம்ப பெரிய அளவில் ஆதரவை திரட்டுவோம், மேற்கத்திய உலக ஒழுங்கு மாதிரிக்கு மாற்றாக ஒரு மாதிரியை மேம்படுத்தவும் சீனாவுக்கு அவர்கள் உதவுகிறார்கள். இதுக்கு இடையில சீன அதிபர் ஜின்பிங்கும் நரேந்திர மோடியும் சந்தித்து பேசினாங்க. சீனாவுக்கு சென்றது ரெண்டு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவர்கள் இந்த பேரட்டில் மிலிட்ரி பேரட்டில் கலந்து கொள்ளலை. அதே மாதிரி கல்வான் பள்ளத்தாக்கில் சீனாவும் இந்தியாவும் மோதி கொண்டது. இப்போ இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை சூழ்ந்துள்ள அமெரிக்காவினுடைய தடை மேகங்கள் நிலைமைகளை இப்போ மாற்றியிருக்கிறது. இந்தியா ரஷ்யா எண்ணெய் வாங்குவதை தொடர்ந்து தடை ஏற்படுத்திய அமெரிக்காவை உடைத்திருக்கிறார்கள். அமெரிக்கா கடுமையாக வார்த்தைகளால் இந்தியாவை திட்டுகிறார்கள். ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கைக்கு எதிராக இந்திய சீனா நெருக்கமாகி உள்ளதாகவும் தோன்றுகிறது. அடுத்து நம்ம பார்க்கிறது, இந்தியாவும் சீனாவும் பகைவர்களாக இல்லாமல் கூட்டாளிகளாக இருக்க வேண்டும் என சீன அதிபர் ஜின்பிங் தெரிவிக்கிறார். அவர் நரேந்திர மோடிட்டு அப்படித்தான் சொன்னார். ரெண்டு நாடுகளுக்கு இடையே இப்போது ஒரு அமைதியான ஸ்திரத்தன்மை ஸ்டெபிலிட்டி இருப்பதாகவும் நரேந்திர மோடி கூறுகிறார். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ரெண்டு பேரும் 248 மக்கள் தொகை கொண்ட பெரும் தேசம். ஆகவே உலகின் மிகப்பெரிய பொருளாதாரங்களை சீனாவும் இவர்களும் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ரெண்டு பேருமே சேர்ந்தாலே 22 பில்லியன். 5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே சில எல்லை பிரச்சனைகள் இருந்தது. சீனாவுக்கு இடையான விமான சேவைகளை மீண்டும் தொடங்கும் என்று இப்பொழுது இந்திய பிரதமர் அறிவித்திருக்கிறார். இரு தரப்பினுடைய உறவுகள் ஒரு உயர்ந்த உத்தி மற்றும் பார்வையிலிருந்து நீண்டகால கண்ணோட்டத்திற்காக இதை கையாள வேண்டும் என ரெண்டு தரப்பும் நண்பர்களாக இருப்பது
இப்பொழுது இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்ஸில் சரியான தேர்வு என்பதை ஜிபிங் கூறியிருக்கிறார். ஜிபிங்க்கு உள்ள ஏதோ ஒரு மனசில் என்ன இருக்குன்னா, இந்தியா, ரஷ்யா, சீனா இப்படி நாம் ஒரு முக்கூட்டணி அமைத்தால் இந்த கிழக்காசியாவில், தென்கிழக்காசியாவில், தெற்காசியாவில் கடல் பிராந்தியத்தையும் நாம் கையகப்படுத்தலாம், அமெரிக்காவுக்கும் மேற்கு நாடுகளுக்கும் ஒரு சாவுமணி அடைக்கலாம் என்பதுதான் ஜிபிங் திருப்பி திருப்பி இந்தியாவை சொல்கிறார். இதற்கு இடையில் 2006 பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா எல்லா நாடும் இணைஞ்சு அந்த பிரிக்ஸ் மாநாட்டில் டாலருடைய வேல்யூவை குறைச்சிட்டாங்க. இது அமெரிக்காவுடைய செல்வாக்கை குறைக்கும், எல்லாருமே தங்களுடைய பிரிக்ஸில் பிஸ்னஸ் பண்ணுவாங்கன்னு அமெரிக்கா அச்சப்படுகிறது. ட்ரம்பினுடைய இந்த டேரிஃப் வரிகளின் பொருளாதார நிஜங்களை மீறி இந்தியா மிக 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 நுட்பமான சமநிலைப்படுத்துதலை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. அவங்க சீனாவோடு ஆழமான நம்பிக்கை சார்ந்த பிரச்சனைகளையும் இந்தியா இப்போது எதிர்கொள்ள வேண்டும். இந்தியா ஒரு சுதந்திரமான வெளியுறவு கொள்கையை பின்பற்ற விரும்புவதாக நிபுணர்கள் கூறுகிறார்கள். சீனாவோடு எல்லை பிரச்சனைகள், தாவாக்களை எல்லாம் பேச வேண்டும். இந்தியாவினுடைய பல எதிரியான பாகிஸ்தானோடு சீனாவினுடைய நெருக்கமான உறவுகளை குறித்து இந்தியா கொஞ்சம் கவலைப்படுறாங்க. கவலைப்படாமல் முடியாது. ஏன்னா அது ஒரு டெரர் ஹப்பாக உருவாகிறது, ஒரு மதவாத சிந்தனை கொண்ட மக்களாக உருவாகி வருகிறார். இது இந்தியாவுக்கு கவலை தான். இந்தியாவை அமெரிக்காவிற்கு நெருக்கமாக்கி சிக்கலான பல தசாப்தங்களாக ராஜதந்திரத்தை இப்போ நம்ம அமெரிக்காவுக்கு எதிராக கைவிட வேண்டியிருக்கும். அமெரிக்க எதிர்ப்பு கூட்டணியில் முழுமையாக இணைவதற்கு இது ஒரு நாடு செலுத்தும் மிக உயர்ந்த விலையாக இருக்கும். இப்போ அந்த இன்டர்நேஷ்னல் கட்ரு அப்படி தான் சொல்லுது. நான் இப்போ அதை தான் சொல்கிறேன். அமெரிக்காவோடு இந்தியா நட்புறவாக இருந்த நேரத்தில் அமெரிக்காவுடைய முக்கிய வைரிகளோடு இந்தியா கைகோர்ப்பது சில சிக்கல்களை ஏற்படுத்தலாம். இதுக்கு அடுத்து அந்த செய்தியில் என்ன சொல்கிறாங்க, நான் சொல்கிறது எல்லாமே இன்டர்நேஷ்னல் நியூஸ். பீஜிங்கில் நடைபெற்ற ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் கலந்து கொண்டார். மசூத் பெசஸ்கியானும் ஈரானும் அவர்கள் மிகப்பெரிய எதிரிகள். மிக ஒழுங்கமைக்கப்பட்ட இந்த நிகழ்வில் இராணுவத்தில் தலை சிறந்த 45 படைப்பிரிவுகள், இராணுவ வீரர்கள், வரலாற்று முக்கியத்துவமான அந்த தியானன்மென் சதுக்கத்தில் அணிவகுப்பு நடத்தி டு பி கன்வேட் ஒரு மெசேஜை சொல்லிட்டாங்க. முதன்முறையாக சீனா, ரஷ்யா, ஈரான், வடகொரியா தலைவர்கள் எல்லாரும் செப்டம்பர் 3 தேர்ந்து பீஜிங்கில் ஒரு பெரிய அணிவகுப்பில் கூடினது பெரிய ஒரு செய்தி தான். அது சாதாரணமான செய்தி இல்லை. ஆகவே தான் அவர்கள் சர்வாதிகார அச்சின் முதல் உச்சி மாநாடு, இங்கே ஜனநாயக நாடான இந்தியா யாம்பை கலந்து கொள்ளுது அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு சமூக நிறுவனத்தின் ஏஷியா சொசைட்டி பாலிசி இன்ஸ்டிடியூட் சீன நிபுணரான நீல் தாமஸ் தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். இதற்கு இடையில் இந்த ஒருங்கிணைப்புக்கு நீண்ட காலம் நீடிக்க வாய்ப்பில்லை என்றும் அவர்கள் தன் அதிருப்தியை தெரிவிக்கிறார். ஆனால் அது அப்படி இல்லை. புட்டின், பெசஸ்கியான் இவர்கள் எல்லாம், கிம்மின் இவர்களெல்லாம் ஒரு சர்வாதிகார தேசம் என்று அமெரிக்காவும் அவருடைய கூட்டாளிகளான யூரோப்பும் அறிவிக்கின்றது. சீனாவிலுடைய நடக்கக்கூடிய நிகழ்வுகள், எஸ்சிஓ, ஆர்ஐசி மற்றும் பிரிக்ஸ் போன்ற கூட்டணிகளுடைய பங்குகளை, இத்தகைய கூட்டணிகள் மையத்தில் சீனா இருப்பது என்ற நிலை உறுதிப்படுத்தும் சக்தி வாய்ந்த காட்சிகளாக இருக்கலாம். சீனாவுடைய அணிவகுப்பில் பிரதமர் மோடி பங்கேற்காது ஏன் என்பது அடுத்த கேள்வி. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் புதன்கிழமை அந்த ட்ரூத் தளத்தில் இவர்களுக்கு எதிராக கடுமையான வார்த்தைகளை பதிவு செய்திருந்தார். சீனாவுடைய ஜிபிங், மோடி, புட்டின் இவர்கள் அனைத்தும் இணைந்தது அமெரிக்காவால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. அதே சமயம் ட்ரம்ப் தனது உரையில் ட்ரம்பின் பெயரை குறிப்பிடாமல் சீனா யாருடைய மிரட்டலுக்கும் அஞ்சுவதில்லை என ஜிபிங் சொல்லிட்டார். இந்த இராணுவ அணிவகுப்பால் அமெரிக்கா சற்று அதிர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதுதான் ட்ரூத் சோசியல் பக்கத்தில் 2ஆம் உலகப் போரின் போது நாங்கள் சீனாவுக்கு ஆதரவு கொடுத்தோன்னு அவரை கதற வைத்ததாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. சீனா உள்பட பல நாடுகளின் மீது அமெரிக்க அதிபர் இறக்குமதி வரிய இந்தியாவின் மீதும் 50% விதித்திருக்கிறார். இந்திய அமெரிக்கா இடையிலான இந்த உறவில் தற்போது பெரும் பதட்டம் காணப்படுகிறது. சீனா இந்தியா இடையில் உறவிலே ஒரு இணக்கம் தெரிகிறது என்பதையெல்லாம் நாம் இப்பொழுது பார்க்கிறோம். அமெரிக்கா எந்த விதத்திலும் ரஷ்யாவிடத்திலே ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்தியாவுக்கு ஒரு 4.5 லட்சம் பொருளாதார தடை தான். ஆகவே தான் கடந்த மாதம்
இந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிற போது சீன வெளிவிவகாரத்துறை அமைச்சர் டெல்லிக்கு வந்தார். ஜெய்சங்கரோடு சீன வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சந்தித்தார். பிரதமர் நரேந்திர மோடியும் 7 ஆண்டுகளுக்கு பின்பு சீனாவுக்கு சென்றார். ஷங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் SCOவில் அவர் கலந்து கொண்டு பங்கேற்றதையும் சீன அதிபர் ஜிபிங்கோடு நடத்திய பேச்சுவார்த்தை உலகத்தை இப்பொழுது ஒரு கவனத்தை திருப்பியிருக்கிறது. யூரோப்பிய யூனியனையும் கவனத்தை திருப்பியிருக்கிறது. இந்தியா சீனா இடையிலான அந்த உறவினுடைய முக்கியத்துவம், மக்கள் தொகை, பெரிய கன்சியூம் ப்ரொடக்ஷன் ஹப், இதெல்லாம். ஆகவேதான் இராணுவ அணிவகுப்பில் பிரதமர் மோடி பங்கேற்காதது ஏன் என்ற அந்த கேள்வியை தாண்டி ஜிபிங் மற்றும் ரஷ்ய அதிபர் புத்தின் இடையே உள்ள நெருக்கம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. இந்தியா அந்த இராணுவ அணிவகுப்பில் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் இது ஒரு மிக முக்கிய செய்தி மட்டுமல்ல, அமெரிக்காவுக்கு அலாட்டல். அமெரிக்கா அரண்டு போயிருக்கிறது என்பதுதான் இந்த செய்தியினுடைய சாராம்சமாக இருக்கிறது.